தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு த ஹிந்து நாளிதழின் டெப்யூட்டி ரெசிடென்ட் எடிட்டர் டி. சுரேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். நம்ம இந்த வாரம் எதை பத்தி பேச போறோம்னா, இந்தியாவின் தலைநகரான தில்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளுக்கு எதிரான இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த தருணத்துல இந்த நீட் தேர்வு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது? என்ன காரணங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது சொல்லப்பட்டன? இந்த தேர்வு எந்த கட்டங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது என்பது குறித்து தான் விவாதிக்கவிருக்கிறோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். இப்போ தில்லியில நடக்கிற போராட்டத்தோட துவக்க புள்ளியாக அமைந்த விஷயம் இது. தில்லியில முதல்ல துவக்க புள்ளின்னு பார்த்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி ஆரம்பிக்கிறாங்கனாக்கா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நீதியரசர் வந்து வேலை இல்லாதவர்கள்லாம் வந்து ஒரு போராட்டம் பண்றவங்க, பெட்டிஷன் போடுறவங்கலாம் வந்து ஒரு காக்ரோச் மாதிரி, கரப்பான் மாரி இவர்கள் வந்து செயல்படுகிறான்னு சொல்லும்போது, அதை எதிர்த்து ஒரு வேடிக்கையாக வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா ஆரம்பிச்சப்பட்ட ஒரு வெப்சைட். ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு போட்டு ஒரு ஹேண்டில் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போட்ட பிறகு அதுக்கு அதிசயமா வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து என்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியில. அப்படி பண்ணும்போது மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, இத முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இத முடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ புல் டவுன் பண்றது, அப்புறம் வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்தோடைய பேஜ் புல் டவுன் பண்றது. இதெல்லாம் பண்ணதோட விளைவு இவங்க ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. இவங்க வேற விதமா அத வந்து திரும்ப பேஜ ரெஸ்டோர் பண்ணி அப்புறம் வந்தபோது, இவங்க வேற ஆல்டர்னேட் பேஜ்லாம் ஆரம்பிக்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸா அதில வந்துட்டாங்க. இப்போ இந்த போராட்டத்துக்கு மையப்புள்ளி காரணம் வந்து அண்மையில நீட் வினாத்தாள் வந்து லீக் ஆகி போச்சு. லீக் ஆயிட்டு மறுதேர்வு நடக்குது. அதில வந்து பல மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்றாங்க. ஏற்கனவே தேர்வுல நல்ல மார்க் எடுத்தவங்க இப்ப இந்த தடவ எடுக்க முடியாம போனது. இதெல்லாம் வரும்போது, தொடர்ந்து வினாத்தாள்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான வினாத்தாள் வந்து இந்தியால வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. அப்பப்போ வந்து லீக் ஆகுது அப்படின்றபோது, இதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி வைக்கணும். யாரையாவது பொறுப்பாக்கணும்னு சொல்லிட்டு, இவர்கள் வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் ஆரம்பிச்ச பிறகு சோனம் வாங்சுக் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிஸ்ட் உங்களுக்கு லடாக் ரீஜியன்ல. அவரு இந்த போராட்டத்தில போய் கலந்துக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் வந்து பல நாட்கள் கழிச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து அவர் உடல்நிலை சரியில்லன்னு சொல்லிட்டு அவர எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது, இந்த போராட்டம் இன்னும் தீவிரம் அடையுது. பிறகு இவங்க வந்து நாங்க வந்து பார்லிமென்ட் நடக்குது, மான்சூன் செஷன் நடக்கும்போது, நம்ம வந்து பார்லிமென்ட்டுக்கு மார்ச் போவோம். அங்க வந்து ஒரு நீடித்து ஒரு பேரணி மாரி போவோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அதிலே காவல்துறை இவர்கள தாக்கி, வன்முறை வெடித்து, பிறகு உங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவரு அதில கலந்துக்கிட்டு, அவர வந்து கைது செய்தது. இதெல்லாம் தான் இந்த போராட்டத்த வந்து மிகப்பெரிய ஒரு இதில இருக்கு. இப்ப இது இந்தியா முழுவதும் பரவி, நீட் தேர்வு போகக்கூடிய அந்த குளறுபடி காரணமானவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், அக்கவுண்டபிலிட்டி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மையப்புள்ளியில் நின்னு இந்த போராட்டம் வந்து இப்போ மாணவருக்கான போராட்டமா மாறிவிட்டது. இப்போ இந்த போராட்டங்களோட மையமா இருக்குது, நீங்க சொன்ன மாரி நீட் தேர்வுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறதா? அல்லது நீட் தேர்வு ஒழுங்கா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னோக்கி தான் இவங்க இந்த போராட்டம் நடத்துற மாரி இருக்கு. நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற கோரிக்கை இந்த போராட்டத்துல இருக்கா? இல்ல இந்த போராட்டத்தில அவங்க நீட் தேர்வு ரத்துன்னு வரல. இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாட்டுடைய கோரிக்கை. முதல்ல தமிழ்நாட்டில தான் கோரிக்கை எழுகிறது. இன்றைய வரையிலும் தமிழ்நாட்டில் தான் அது வந்து பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைய அளவுல கூட வந்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அதாவது தாவேகாவா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், அதுபோக எதிர்க்கட்சி திமுகவுடைய தலைவர் திரு எம்.கே. ஸ்டாலின், இவங்களுடைய கோரிக்கை எல்லாம் நீட்டை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று தான் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய பொசிஷன் அதுதான். தமிழ்நாடு ஆரம்பத்திலேருந்து நீட்டை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல. 2010ல முதல்ல வந்து இந்த நீட்டை கொண்டு வரணும், ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் கொண்டு வரணுன்ற ஒரு கருத்தை வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு அப்ப இருந்தது. அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் வந்து யுபிஏ அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருந்தது திமுக இருந்தது. ஆனா, அப்போதைய முதலமைச்சரான திரு கருணாநிதியே இதை எதிர்க்கிறார். அவங்களுடைய எதிர்ப்புக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நீங்க ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்னு நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாக்கா, இது பிரதானமாக வந்து ஏழை எளிய மாணவர்கள், அப்புறம் கிராமப்புற மாணவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏன் பாதிக்கும் இந்த மாணவர்களை அப்படின்னாக்கா, நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு கொண்டு வந்துட்டாலே கோச்சிங் சென்டர்ஸ் வந்துரும். இந்த பசங்கள இந்த மாணவர்கள இந்த தேர்வுக்கு தயாராக்குவது, அதுக்கான கோச்சிங் சென்டர். இந்த கோச்சிங் சென்டர் வந்து பல லட்சம் ரூபாய் குடுத்து தான் நீங்கள் இதுல சேர முடியும். அப்போ பொதுவாக வந்து நகரப்புறத்தில் இருக்கிறவர்களும், வசதி படைத்த மாணவர்கள் மட்டுமே இந்த கோச்சிங்ல சேர முடியும். கிராமப்புற மாணவர்களும், அப்புறம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மாணவர்களால் அந்த கோச்சிங் பெற முடியாது. அப்ப இது தேவையில்லாம அந்த கேப்ப வந்து பெருசாக்குறது. அதனால இத வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறார். இன்னொரு முக்கிய புள்ளி திரு கருணாநிதி சொல்வது வந்து அந்த காலத்துல என்னன்னா, மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் இது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இங்கேயும் 1984 அந்த காலகட்டத்தில் திரு எம்ஜிஆர் வந்து மருத்துவக் கல்லூரியும், பொறியியல் கல்லூரியும் படிக்கிறதுக்கு
ஒரு பொதுத் தேர்வை கொண்டு வருகிறார். தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு இருந்தது. டிஎன்பிசிசி. இது 20 வருஷம் இங்கே இருந்தது. பிறகு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அப்பயும் இதே பிரச்சனை தான். அவங்க சொல்கிறது வந்து இந்த கோச்சிங் சென்டர் வந்து அதிகமாகுது. அப்போ வந்து இதில் வந்து ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியவில்லை. அதனால் இந்த ஒரு நுழைவுத் தேர்வே தேவையில்லை நமக்கு. +2 மார்க்கை வச்சு நம்ம வந்து மாணவர்களை வந்து இந்த 2 கோர்ஸுக்கும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொதுத் தேர்வை வந்து ரத்து பண்ணுறாங்க. நுழைவுத் தேர்வை வந்து ரத்து பண்ணுறாங்க. ஆனால் அது ஹைகோர்ட் வந்து அதை ஏற்றுக்கல. ஏன்னா வந்து அவங்க வந்து நீங்கள் ப்ராப்பராக லெஜிஸ்லேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குவாஷ் பண்ணிடுறாங்க. பிறகு திரு கருணாநிதி முதலமைச்சராக மீண்டும் வரும்போது அவர் வந்து ஒரு சட்டமே கொண்டு வரார். கல்வியாளர் திரு டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எக்ஸாமினேஷன்ஸை அபாலிஷ் பண்ணிவிட்டு +2 மார்க் பிரகாரம் நம்ம வந்து தேர்வு வச்சு அதை வச்சுட்டு நம்ம பசங்களை வந்து பொறியியல் கல்லூரியும் சரி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி எல்லாத்துக்கும் வந்து தேர்ந்தெடுத்துப்போம்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ அந்த முறை தான் தமிழ்நாட்டில் இன்றைய வரைக்கும் கடைப்பிடிக்கப்படுகிறது. பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும். மருத்துவக் கல்லூரியில் இந்த நீட் வந்துடுது. நீட் வரும்போது திரு கருணாநிதி சொல்கிறார், எங்களுக்கு நிலைப்பாடு வந்து என்ட்ரன்ஸ் நுழைவுத் எக்ஸாம் தேர்வுகள் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அப்படிங்கிறதா. அந்த ஒரு பொசிஷனில் நிற்கிறார். பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த நீட் மீண்டும் வரும்போது ஜெயலலிதா அதை எதிர்க்கிறாங்க. அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுமே இதே புள்ளியில் தான் இருக்காங்க. இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. ஒரு மாநிலம் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி, அரசு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க. ஸோ இதில் மாணவர்களை எப்படி சேர்ப்பது என்றது நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதை வந்து நீங்கள் ஒரு தேசத்துக்கு ஒரு எக்ஸாம் என்பது பொருந்தாது, அது வந்து பொருத்தமானதும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த நீட் வந்த பிறகு 2013 சுப்ரீம் கோர்ட் இந்த நீட்டை ரத்து பண்ணுது. ஜஸ்டிஸ் அல்டமாஸ் கபீர் அவருடைய தலைமையிலான பெஞ்ச் வந்து கடைசி நாள் அவர் ரிட்டையர் ஆகும் போது இதை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. இந்த தீர்ப்பை வந்து அதாவது நீட்டை வந்து செட் அசைட் பண்ணிடுறாங்க. அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, இந்த நீட் வந்து முதல்ல வந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலுக்கு இந்த உரிமை கிடையாது. நீங்கள் இப்போ நுழைவுத் தேர்வு கொண்டு வரதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. மெடிக்கல் கவுன்சில் ஆகட்டும், டென்டல் கவுன்சில் ஆகட்டும், உங்களுடைய பொறுப்பு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கோர்ஸுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அது போக மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கல்லூரி எப்படி மாணவர்கள் சேர்க்க வேண்டும், எப்படி அந்த கல்லூரி நடத்த வேண்டும் என்ற அதிகாரம் இவர்களுக்கு தான் இருக்கிறது. ஸோ 2017 ஜெயலலிதா இறந்த பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும்போது மீண்டும் இந்த நீட்டு கொண்டு வரப்படுகிறது. இப்போ கொண்டு வரும்போது என்னன்னாக்கா, இங்கே மாணவர்கள் தயாராகவில்லை. அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து அப்போது மத்திய அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து இங்கே வராங்க. இப்பயும் மத்திய அமைச்சர் தான் அவங்க. அன்றைக்கி வந்து இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் வந்து கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த மாதிரி வந்து நீட் வந்து இங்கே மாணவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலையே, நீங்கள் கொண்டு வரீங்க, மத்திய அரசு இதை கொண்டு வருகிறது, அப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விலக்கு கொடுக்க முடியுமான போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஓராண்டு விலக்கு கொடுவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கொள்வோம்னாங்க. இப்போ இது மாணவர்களுக்கும் அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு வந்தது. சரி, இந்த வருஷம் நீட் இருக்காது அப்படின்ட்டு. அந்த ஆண்டு வந்து அனிதா என்ற ஒரு மாணவி, அவங்க வந்து ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவங்க, அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த அனிதா, அவங்க +2ல் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீட்டை எதிர்த்து போகிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தா, கடைசி நிமிஷத்தில் நீட் விலக்கு தர முடியாது எந்த மாநிலத்துக்கும். ஏன்னா அப்படி கொடுத்துட்டா ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருது, பிற மாநிலத்துக்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த அனிதா வந்து தன் உயிரை வந்து மாய்த்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறி போகுது தமிழ்நாட்டில். அது டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிட்டு நீட் எதிர்ப்பு மிகவும் போராட்டம் வந்து வலுவடிக்கிறது. எல்லா கட்சிகளும் இதை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீட்டு தேவையில்லைன்றது எனக்கு தெரிந்து பாஜக, அப்புறம் புதிய தமிழகம், இது 2 கட்சிகளை தவிர பிற எல்லா கட்சிகளும் இதை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சட்டசபையில் ஒரு சட்டமே பாஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு தர வேண்டும் என்று. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது வந்து அந்த சட்டம் வந்து செல்லாமல் போயிடுது. பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திரு ஸ்டாலினோட ஆட்சி காலத்தில் ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் அவர் தலைமையில் வந்து ஒரு கமிட்டியை போட்டுட்டு அந்த கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் மீண்டும் நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணோம், தமிழ்நாட்டில் வந்து அது இருக்கக்கூடாது, அதுக்கு விலக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் இருக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் கோட்டா, அந்த கோட்டாவில் நீட் இல்லாமல் +2 மார்க்கின் அடிப்படையிலேயே மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயங்குகிறது. இந்த சட்டம் வந்து அப்போதைய ஆளுநர் திரு ரவி வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் இங்கே அவரே நிராகரிச்சிட்டார். அவர் வந்து நீட் வந்து மிகவும் தேவை, இது மெரிட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரே கிரைட்டீரியா நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்குறாரு. பிறகு முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவையுடைய வரலாறு முதல் முறையாக
இந்த நிராகரிக்கப்பட்ட மசோதா திரும்ப மீண்டும் நிறைவேற்றி அனுப்புறாங்க. நிறைவேற்றப்பட்டு அவர் வந்து ஆளுநர்கிட்ட அனுப்புகிறாங்க. இதை அவர் ஜனாதிபதி கிட்ட அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் ஜனாதிபதி வந்து ஒரு 2 ஆண்டு காலம் கழித்து அதை வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் தர இசைவு தர மறுத்துடுறாங்க. ஸோ இப்போ நிலைமையில் எப்படின்னா நீட் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இங்கே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் கட்டாயம். அவர்கள் அதை வச்சு தான் எழுதணும். பொறியியல் கல்லூரி மட்டும் +2 மார்க்கில் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ்நாடு வந்து கடுமையாக நீட் தேர்வு எதிர்க்கிறது. அந்த தேர்வே வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள் நம்ம இந்த போராட்டத்தில் பார்க்குற மாதிரி நீட் தேர்வை ஒழுங்காக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நிற்கிறாங்க. ஸோ இந்த கட்டத்தில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க முடியும்? தமிழ்நாடு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நிலைப்பாடு என்றால், நீங்கள் ஒரு சட்டப்பேரவை என்பது என்ன? மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் கொடுக்குறது. அவங்க தான் கலெக்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அவர்கள் வந்து எல்லோருமே வேண்டான்னு ஒட்டுமொத்த கருத்து இருக்கும்போது, இதை வந்து நீங்கள் நடத்திதான் ஆக வேண்டும் என்று மத்திய அரசு சொல்வதும் சரியல்ல. ஸோ இங்கே நிலைப்பாடு வந்து மாற்றம் இல்லை. ஏன் அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த நீட் போன்ற ஒரே தேர்வு இருக்கக்கூடாது என்றால், இது இன்னைக்கு வந்து ஒன்லி கேட்வே டு மெடிக்கல் அட்மிஷனாக இருக்கும். இப்போ இந்தியாவில் நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா, இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் மட்டுமே தான் நீங்கள் மருத்துவர் ஆக முடியும். வேறஸ் நீங்கள் பொறியாளர் ஆகணும்னு வச்சுங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்வதற்கு இந்த இது தேவையில்லை, நுழைவுத் தேர்வு தேவையில்லை. ஆனால் ஐஐடியில் சேர்வதற்கு நீங்கள் ஜேஇ எழுதி கொள்ளலாம். அதேபோல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் சேர்வது அவங்களோட வந்து தனித்தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ எனக்கு பல்வேறு ஒரு மாணவருக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்திட்டு போகிறாங்க. அவங்க ஐஐடி வென்றவங்க அதுக்கு நுழைவுத் தேர்வுக்கு தயார் பண்ணுறாங்க. வேண்டாம் நான் வந்து இப்போ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொள்ளலாம் அப்படின்ற எண்ணத்தவங்க என்ட்ரன்ஸ்லாம் +1 +2 பேசிஸில் சேர்ந்துடுறாங்க. அப்போ இந்த வாய்ப்பு இருக்குது. மெடிக்கலில் அந்த வாய்ப்பே தட்டி பறிக்கப்படுகிறது முழுக்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு நுழைவுத் தேர்வுனா இந்தியாவில் எத்தனை போர்டு இருக்குது? போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ். இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்குது. இது போக உங்களுக்கு சிபிஎஸ்சி இருக்குது. அந்தந்த மாநிலத்துடைய போர்டு இருக்குது. அது போக வந்து உங்களுக்கு கேம்பிரிட்ஜ் போர்டு இருக்குது, ஐசிஎஸ்சி போர்டு இருக்குது. இப்படி பல்வேறு போர்டு இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு வைத்து மட்டும் மெரிட்டை வந்து நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்வது எப்படி நியாயமாகும்ன்ற ஒரு கேள்வி. அப்போது ஒரு நுழைவுத் தேர்வின் மூலமாக நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான என்னோட தகுதி வந்து நீங்கள் நிர்ணயிக்கிறீங்கன்னா, 12 ஆண்டு காலம் நான் வந்து பள்ளியில் படிக்கிறேன். அதுக்கு வந்து அப்போ எந்த அதுக்கு மதிப்பும் என்ன இல்லையா? மதிப்பு? என்ன மதிப்பு? அப்போ அந்த 12 ஆண்டு காலம் வந்து என்னுடைய எஜுகேஷனே செல்லாதா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அடுத்தது இப்போ இந்த நீட் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் 8ஆம் கிளாஸ்லேயே மாணவர்களை இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதுக்கு ஒரு ஆண்டுக்கு 4 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா ஆகுது. அப்போ இது யாரால் செலவு செய்ய முடியும்ன்றது. பல பெற்றோர்கள் இந்த மெடிக்கல் கனவுனால என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தை விற்று இந்த மாதிரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமில் சேர்த்துறாங்க. ஆனால் அந்த பள்ளிகள்லாம் இந்த இன்டகிரேட்டட் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தேர்ச்சி பெறுகிறார்களா என்றால் இல்லை. என்ன அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க, நீட் வந்து மெரிட்டு. நீட் இல்லாத போது தனியார் கல்லூரிகளும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் டொனேஷன் வாங்கிட்டு சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் அதை அறவே ஒழிச்சிட்டோம். இப்போ மெரிட்டு தான். இல்லை அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னா தனியார் பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் வச்சுக்க வேண்டியதானே? அதுதான் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒன்று அது ஒன்று. இன்னொன்று இன்னைக்கு இந்த நீட்டு மூலமாக அந்த மெரிட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்களான்னா கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய மகள் வந்து 513 மார்க் இப்போ நீட்டில் இப்போ 2வது வாரம் நடத்தப்பட்ட நீட்டில் மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த 513 மார்க்குக்கு அவருக்கு அரசு கல்லூரியிலையோ அரசு உதவி கல்லூரியிலையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க சார்ந்த வகுப்பை பார்க்க போது அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ போகணும். அவர் சொல்கிறார், அவ்வளோ ஃபீஸ் என்னால் கட்ட முடியாது சார் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 513 மார்க் வாங்கின பெண் அந்த ஃபீஸை கட்ட முடியாத போனது ஒரே காரணத்தினால அவங்க அந்த பல்கலைக்கழகத்தில் சேர போகிறதில்ல. ஆனால் இதுக்கு மாறாக 240 இல்லை 300 மார்க் எடுத்தவங்களோ ஃபீஸை கட்ட முடியும்னா போய் சேர்ந்துருங்க. அப்போ எங்கே மெரிட் வருது? இங்கே எங்கே மெரிட் வருது? நீட் போன்ற தேர்வு நீங்கள் எதுக்கு வைக்கலாம்னா, ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ், அதே போல் எய்ம்ஸ் போன்ற எய்ம்ஸ் போல் மெடிக்கல் காலேஜஸ், ஆல் இந்தியா நடத்தப்படும் காலேஜஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ். அதில் வேடிக்கை என்னன்னா, அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு இவங்க நீட் அப்ளை ஆகாதுங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு தனித்தேர்வுன்றாங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த தேவை இல்லாமல் ஒரு ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு இதை வச்சா தவறு கிடையாது. அந்தந்த மாநிலம் அவர்களுக்கு எது சரி என்று தோணுகிறதோ அதை வச்சுக்க. எப்படி இருந்தாலும் உங்கள் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த உடனே அந்த மாணவர் வந்து தேர்ச்சி பெறுவதில்லை. அந்த மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட சிலபஸை படிச்சுட்டு அவங்க நடத்துகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் அவங்க வந்து டாக்டர் பட்டம் வாங்க போகிறாங்க.
அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் அங்கே டிட்டர்மைன் ஆகுது. உங்களுடைய அந்த பேசிக் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அங்கே தான் டிட்டர்மைன் பண்ண முடியும். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு நுழைவுத் தேர்வு மட்டுமே வைப்பது சரியாக இருக்காதுன்றதான் கருத்து. இப்போ மறுபடியும் இந்த போராட்டத்தை பத்தி வந்தோம்னா, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இந்த போராட்டத்தோட ஒரு மைய புள்ளியா இருக்காங்க. போராட்டம் ஒரு தீவிரமான கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இது வெறும் நீட்டை மையப்படுத்தினது மட்டும் நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. இது வந்து உங்களுக்கு வந்து அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு கட்டத்தில வந்து இளைஞர்கள் வந்து பக்கோடா போட்டு விக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆனா அது இந்த அளவுக்கு வந்து ஒரு மாணவர்கள் வந்து தெருவுல வந்து போராட்டம் பண்ணி அத வந்து பிரதிபலிக்கல அந்த அளவுக்கு. ஸோ இது வந்து அந்த வேலை இல்லாமல் இருப்பது, அப்புறம் வந்து வாய்ப்புகள் தட்டி பறிப்பது, இந்த நுழைவுத் தேர்வு மூலமாக வாய்ப்புகள தட்டி பறிப்பது, இது எல்லாத்தோட சேர்ந்து அந்த பென்ட் அப் ஆங்கர் அப்படின்னுவாங்க. அதோடைய ஒரு பிரதிபலிப்பா தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரே ஒரு தேர்வு, இந்த தேர்வு வந்து இன்னைக்கு ரத்தானதுனால இது ஒரு மையப்புள்ளி ஆயிடுச்சே தவிர, இது இல்லாமலே நீங்க வந்து இந்த மாரியான ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்போ இருந்திருக்கும்னு தான் தோணுது எனக்கு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒருவேளை மத்திய அரசு இந்த கோரிக்கைகளுக்கு இணங்கி அமைச்சரை ராஜினாமா செய்ய வச்சுடுறாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட, பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுமா? நீட் தேர்வு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட போகிறதா? இல்ல. அது அந்த அந்த மாரி பிரச்சனைகள் வந்து இதாகாது. ஏன்னா இன்னைக்கு எக்ஸாமினேஷன் லீக்ன்றது நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல்வேறு எக்ஸாம்ல லீக் ஆகிட்டு இருக்கு பேப்பர். ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் லீக்ன்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒரு தர்மேந்திர பிரதான நீங்க ராஜினாமா செய்ய வைத்தால் எப்படின்னாக்கா, அது இந்த இஷ்யூவ வந்து ஒரு போஸ்ட்போன் பண்ற மாரி தான் இருக்கும். பொதுவாவே இந்த மாரி உக்தி வந்து முன்னாடி யுபிஏ கவர்மெண்ட்ல எடுத்துட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் வந்து ஒரு சர்ச்சையில மாட்டுனாக்கா, அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணா அந்த இஷ்யூ அப்படியே கடந்து போயிடும். அடுத்த இஷ்யூக்கு போயிடுவாங்க. என்ன ஸோ இதுதான் அதுலேருந்து வருமே தவிர, இந்த நீட்டுக்கான அ ஒரு தீர்வா முழுமையான ஒரு வந்து அது தீர்வு இருக்காது. இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா ஸோ அதோட முடிஞ்சிரும். 2வது நீங்க பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி நீட் வந்து வேண்டான்னு சொல்லும்போது, இவங்க வந்து அந்த காலத்தில திரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது 2021ல 12 மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த மாரி நீட்ட நாங்க எதிர்க்கிறோம், நீங்களும் எதிர்க்குன்னு. ஆனா எனக்கு தெரிந்து ஒருத்தர கூட வந்து பதில் போட்ட மாரி தெரியல. நாங்களும் அத எதிர்க்கிறோம் அப்படின்றது. ஸோ அவங்க வேற ஒரு சைட்லேருந்து அத பார்க்குறாங்க. நம்ம வேற சைட்லேருந்து பார்க்குறோம். அப்ப இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். தொடர்றதுனால என்ன ஆகும்னா, இந்த கோச்சிங் சென்டர் பிசினஸ நீங்க ஒழிக்கவே முடியாது. ஒரு அ 7, 8 வருஷம் முன்னாடி வந்து என்னாச்சுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் கிருபாகரன் தலைமையில ஒரு பெஞ்ச். அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் யார் நீட்ல தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரியில சேர்ந்திருக்காங்களோ, அவங்களோட டேட்டாலாம் குடுங்க. அப்ப இதில கேட்குறாங்க. இதில எத்தன மாணவர்கள் கோச்சிங் எடுத்தாங்க? அப்படின்னு கேட்குறாங்க. எத்தன மாணவர்கள் கோச்சிங் எடுக்கவில்லை? அப்படின்றாங்க. நம்ப மாட்டீங்க. 48 மாணவர்கள் மட்டும் தான் கோச்சிங் எடுக்காம நீட்ட வந்து கிளியர் பண்ணி மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்தாங்க. அப்ப இந்த கேப் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும். இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது நீட் இல்லாத காலத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் என்ன படிப்பாங்கன்னா, அவங்க பிஎஸ்சி பாட்டனியோ, பிஎஸ்சி பிசிக்ஸோ கூட சேருவாங்க. +2ல முடிச்சுட்டு ஒரு மெடிக்கல் கிடைக்கல, எனக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல, டென்டல் கிடைக்கல, வெட்னரி சயன்ஸ் கிடைக்கல அப்படின்னும்போது ஒரு வேற கோர்ஸுக்கு போயிடுவாங்க. அப்ப இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. +2க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில ஹை ஸ்கோர் வாங்கணுன்ற ஒரு எய்ம் இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தேர்வு இருக்குன்ற ஒரே காரணத்தினால, எல்லா நீங்க கவனமும் அதிலேயே இருக்கு. எல்லா மாணவர்களும் கேளுங்க. என்ன பண்றீங்க? நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். சயன்ஸ் குரூப் எடுத்த அத்தன பேரும் நீட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றோம். பயாலஜி எடுத்த பசங்க எல்லாமே, அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்த பசங்க எல்லாமே, நாங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப இது வந்து ஒரு தேவையில்லாம பை டிஃபால்ட் ஒரு பர்டன் ஆயிப்போச்சு. மாணவர்களுக்கு நீங்க வந்து +2ல நீங்க யார் கேட்டாலும் நான் வந்து பண்றேன். இந்த பிரஷர் சின்ன வயசுல கலெக்டர் ஆகணும். இப்படி அந்த பேரண்ட்ஸோட ஆம்பிஷன வந்து பசங்க மேல திணிச்சிடுறாங்க. ஸோ அந்த சொசைட்டியோடைய பிரஷர் வந்து நீடித்து கொண்டே போகும். அப்ப இது மாறணும்னா, நீங்க அந்தந்த மாநிலத்தில அந்தந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் அவங்க வந்து சட்டசபையில வந்து என்ன முடிவு பண்றாங்களோ, அத வந்து நீங்க வந்து அந்த ஓவரால் ஸ்டாண்டர்ட் வந்து அஃபெக்ட் ஆகாத வரைக்கும், அத அலோவ் பண்றது சரியா இருக்கும். நன்றி சுரேஷ். ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில, அந்த போராட்டத்தோட மைய புள்ளியாக இருக்கக்கூடிய நீட் தேர்வு, அதனுடைய பின்னணி இவை குறித்தெல்லாம் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி.